ஹலோ விவர்ஸ், இந்த வார வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும்போது ஆயில் ஊற்றிடுவோம் இல்லையா, அது வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா, இப்போ காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்காக நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றினேன். கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நான் என்ன பண்ணேன், இப்போ கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு அந்த எண்ணெயில் போட்டுடணும். அடுப்பை நம்ம ஆன் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு இந்த கடுகுலாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் கருவேப்பிலை தான் போடணும். போட்டால் அந்த கருவேப்பிலை என்னால் பச்சையாக இருக்கு இல்லையா, அதனால் அந்த எண்ணெயை ஃபுல்லாக குடிச்சிடும். இப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் கம்மியாகணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கருவேப்பிலை போடணும். எனக்கு வந்து 1 ஸ்பூன் கம்மியாகிறதுனால கொஞ்சம் ஒரு 2 கொத்து மட்டும் நான் போட்டேன். பாருங்கள், முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு ஆயில், இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா, 1 ஸ்பூன் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கருவேப்பிலையை வந்துட்டு அப்படியே நல்லா வறுத்துட்டு அப்படியே ஓரமாக வச்சுடுவேன். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போட்டு தாளிப்பு பண்ணுறோமோ அதை வந்து நம்ம போட்டு கடுகு, உளுந்து எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். அப்படி தான் நான் வந்து காலிஃப்ளவர் வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸு சொல்லணுங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஓகேங்க, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.